நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள். தவக்காலம் 3ஆம் ஞாயிறு. வேற்றுமைகளை வேறறுப்போம். எத்துணை நன்று எத்துணை நன்று, அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது. அன்பர்களே, தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் 2 கருத்துக்களை மையப்படுத்துகின்றன. முதலாவதாக, முதல் வாசகமும் 3ஆம் வாசகமும் கடவுளே நிலைவாழ்வு அளிக்கும் நீரூற்று என்று எடுத்து காட்டுகின்றன. மிகவும் கொடுமையான அடிமைத்தலையில் சிக்கித் தவித்த இஸ்ரேல் மக்களை இரக்கமுள்ள இறைத்தந்தை பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டிற்கு நடத்திச் செல்கின்றார். ஆனால் நன்றி மறந்து அவரை சோதிக்கும் விதமாக மோசேயை கடிந்து கொள்கின்றனர். எந்த அளவுக்கு என்றால், தன் மீது இந்த மக்கள் கல்லெறிவார்களோ என்று மோசேயே பயம் கொள்ளும் அளவிற்கு அவர்களின் நன்றி மறந்த நடவடிக்கைகள் இருந்தன என்பதை பார்க்கின்றோம். அவர்கள் ரெபிதும் வந்தபோது அங்கு பாளையம் இறங்கினர். மக்கள் குடிக்க அங்கு தண்ணீர் இல்லை. இதனால் மக்கள் மோசேயிடம் வாதாடி, குடிக்க எங்களுக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டனர். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் என்னோடு வாதாடுவது ஏன்? ஆண்டவரை ஏன் சோதிக்கிறீர்கள் என்றார். அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசேயை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேறச் செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மோசே ஆண்டவரிடம், இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என்மேல் கல்லெறிவார்களே என்று கதறினார் என்று இன்றைய முதல் வாசகம் பதிவு செய்கின்றது. இதன் பிறகு இறைத்தந்தை அவர்களுக்கு பாறையை பிளந்து தண்ணீர் கொடுக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சமாரிய பெண்ணிடம், இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வு அளிக்கும் என்று கூறுவதன் வழியாக இயேசு தன்னை வாழ்வளிக்கும் ஊற்றாக எடுத்து காட்டுகின்றார். இரண்டாவது கருத்தாக நாம் காண்பது, இயேசு வேற்றுமைகளை வேறறுத்து சமத்துவ சமுதாயம் பேண விரும்புகின்றார் என்பதே. அதாவது, தான் எல்லோருக்குமான மெசியா என்றும், தான் யூதராக இருந்தாலும் வேறுபாடுகளை கடந்து கடவுளின் மெசியா என்பதை ஆணித்தரமாக சமாரிய பெண்ணிடம் எடுத்துரைக்கின்றார். நமது தமிழ் சமூகத்தில் இருப்பது போன்று யூத சமுதாயத்தில் சாதிய வேற்றுமைகள் காணப்படவில்லை. அதற்கு பதிலாக தூய்மை தீட்டு என்ற வேற்றுமை நிலவியது. அதாவது, யூத இனத்திற்குள்ளேயே திருமணம் செய்து கொண்டவர்கள் அனைவரும் தூய்மையான யூதர்கள் என்றும், வேற்றினத்தாரோடு திருமணம் செய்து கொண்ட யூதர்கள் தீட்டானவர்கள், அதாவது சமாரியர்கள் என்றும் கருதி வெறுத்தொதுக்கப்பட்டனர். இதனை நாம் கலப்பு திருமணம் என்று அழைக்கின்றோம். இந்த கலப்பு திருமணம் என்பது பாபிலோனிய அரசன் நெபுக்கத்நேசர் எருசலேம் மீது படையெடுத்து வந்து அதனை தாக்கி இஸ்ரேல் மக்களை அவனது நாட்டிற்கு சிறைப்பிடித்து சென்றபோது தொடங்கியிருக்கலாம்.
அது மட்டுமன்றி அம்மன்னன் எருசலேமை விட்டு போவதற்கு முன்பு தன்னுடன் வந்த சிலரையும் அங்கு விட்டு சென்றதாகவும், இதுவும் யூதர்கள் கலப்பு திருமணம் செய்து கொள்வதற்கு வழிவகுத்தது என்றும் வரலாறு ஏடுகள் சுட்டுகின்றன. இதன் காரணமாகவே தங்களை தூய்மையான யூதர்களாக காட்டிக்கொண்டவர்கள் சமாரியர்களை மிகவும் கொடூரமாக நடத்தினர். எந்த அளவுக்கு என்றால், அவர்கள் வாழும் ஊர்கள் வழியாக செல்வதே தீட்டு என்று கருதினர். அவர்களோடு பேசுவதையும் உரையாடுவதையும் உறவாடுவதையும் தவிர்த்தனர். இதனால்தான் குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று இயேசு சமாரிய பெண்ணிடம் கேட்டபோது, நீ யூதர், நானோ சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று பதில் மொழி தருகின்றார் அப்பெண். இந்த நீண்ட உரையாடலில் சமாரிய பெண் இயேசுவை முதலாவதாக சாதாரண மனிதராகவும், இரண்டாவதாக இறைவாக்கினராகவும், மூன்றாவதாக மெசியாவாகவும் கண்டுகொள்கின்றார். நான்காவதாக அங்கு வரும் சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டு அவரை மீட்பராக கண்டுகொள்கின்றனர். மேலும் சமாரிய பெண்ணுடனான இந்த நீண்ட உரையாடலில் இயேசு தன்னை ஓர் உண்மை மெசியாவாகவும் எல்லாருக்குமான மீட்பராகவும், அதாவது அனைத்துலக மீட்பராகவும் வெளிப்படுத்துகின்றார். ஒரு கொடி கிளையாய் நாம் இருக்கின்றோம், எத்துணை நன்று. ஒரு கொடி கிளையாய் நாம் இருக்கின்றோம், எத்துணை நன்று. ஒரே குடும்பமாய் நாம் இருக்கின்றோம், எத்துணை நன்று. சமாரிய பெண், கானானிய பெண், நூற்றுவர் தலைவர், நோயாளர்கள், வரிதண்டுவோர் ஆகியோருடனான தனது அணுகுமுறைகள் வழியாக தான் சமத்துவ சமுதாயம் பேணவே வந்தேன் என்பதை எடுத்து காட்டுகின்றார் இயேசு. யூதர்களால் வெறுத்தொதுக்கப்பட்ட சமாரியர் கடவுளின் பார்வையில் மிகவும் உயர்ந்தவர் என்பதை எடுத்து காட்டவே நல்ல சமாரியர் ஓமையை கையாளுகின்றார் இயேசு. அவ்வாறே 10 தொழுநோயாளர்கள் நோய் நீங்க பெறுதல் என்னும் நிகழ்வில் குணம் பெற்ற 10 பேரில் சமாரியர் மட்டுமே திரும்பி வந்து இயேசுவுக்கு நன்றி கூறுகின்றார். அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்று கூறும் இயேசுவின் வார்த்தைகள் இதனை நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. அந்நியராகிய உம்மை தவிர என்ற இயேசுவின் வார்த்தைகள் தங்களை மட்டுமே தூய்மையானவர்களாக காட்டிக்கொண்ட யூதர்கள் சமாரியர்களை எந்த அளவுக்கு தீண்டத்தகாதவர்களாக, அதாவது அந்நியராக கருதினர் என்பதையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அதனால்தான் இயேசு அந்நியர் என்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்துகின்றார். இந்த நிகழ்வில் இயேசு எருசலேமுக்கு சென்று கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா, இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரலெழுப்பி வேண்டினார்கள் என்றே பதிவு செய்கின்றார் லூக்கா நற்செய்தியாளர். அப்படியென்றால் தொழுநோய் பீடித்த பிறகு யூதர் என்றும் சமாரியர் என்றும் பேதமில்லாமல் அந்த 10 பேரும் ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பது தெளிவாகின்றது. மனிதர் வாழும்போது ஏற்படும் பேதங்கள் நோய் நொடிகளின் போதும் இயற்கை பேரழிவுகளின் போதும் இருப்பதில்லை என்பதை வரலாறும் பதிவு செய்கிறது. இதனை குறித்து சிந்திக்கும் போது சில ஆண்டுகளுக்கு முன்பு துருக்கி மற்றும் சிரியாவில் நிலநடுக்கங்கள் ஏற்படுத்திய பெரும் பாதிப்புகளும் பாடங்களும் நமது நினைவுக்கு வருகின்றன. அந்நேரத்தில் அது குறித்து காணொளி பதிவு ஒன்று இணையத்தில் உலாவிக் கொண்டிருந்தது. ஏற்கனவே துருக்கியும் சிரியாவும் போராலும் பிரிவினையாலும் சிதிலமடைந்துள்ள நிலையில் இந்த நிலநடுக்கங்களில் இறந்தவர்கள் அனைவரும் ஒரு சேர புதைக்கப்பட்டனர் என்பதுதான். அதுவும் இறந்தவர்களின் உடல்கள் தன்னார்வ பணியாளர்களால் சவக்குழியில் தூக்கி வீசப்படும் காட்சி நம்மை விரக்தியின் விளிம்பிற்கு தள்ளியது. இவ்வளவுதானா நம் மனித வாழ்க்கை?
இதற்காகவா இத்தனை பிரிவுகளையும் பிணக்குகளையும் சுமந்தலைந்திருக்கிறோம் என்றுதான் எண்ணத் தோன்றியது. அடக்கமாகும் வரை நாம் அடக்கமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சாதி, மதம், இனம், மொழி ஆகிய பேதங்களை களைந்தெறிய வேண்டும். எதுவும் எதையும் விட உயர்ந்தது அல்ல. யாரும் யாரை விடவும் உயர்ந்தவரும் அல்ல, தாழ்ந்தவரும் அல்ல. மனிதர் என்பவர் மனிதம் கொண்டிருந்தால் மட்டுமே அவர் உயர்ந்தவராக இருக்க முடியும். இல்லையேல் மண்ணுக்கு போகும்போது கண்ணீர் சிந்த கூட மற்றவர்கள் உடனிருக்க மாட்டார்கள் என்பதைத்தான் துருக்கியும் சிரியாவும் நமக்கு வாழ்க்கை பாடங்களாக சொல்லிக் கொடுக்கின்றன. நம் தமிழகத்தில் சாதிய வேற்றுமைகளை அழித்தொழிக்க முற்பட்டதில் பெரியாரின் பங்கு மிகவும் போற்றுதற்குரியது. அவருடைய வைக்கம் போராட்டம் இன்றும் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கும். அன்றைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கோட்டயம் மாவட்டம் வைக்கத்தில் சிவன் கோயிலைச் சுற்றிலும் உள்ள 4 தெருக்களில் ஈழவர் உட்பட தாழ்த்தப்பட்டோர் நடக்க தடை இருந்தது. இத்தகைய தடை கேரளா முழுவதும் நிலவியது. இத்தடையை நீக்கி அவ்வீதியில் நடக்க உரிமை வேண்டி நிகழ்ந்த சத்தியாகிரகமே வைக்கம் போராட்டம். 1924 ஆண்டு மார்ச் மாதம் 30ஆம் தேதியன்று கேரள காங்கிரஸ் ஆதரவில் தொடங்கிய இப்போராட்டம் ஏப்ரல் முதல் வாரத்திலேயே தன் போராளிகள் அனைவரையும் சிறைக்கு அனுப்பிவிட்டு தலைவர்களின்றி தத்தளித்து நின்றது. அப்போது இப்போராட்டத்தை வழிநடத்த வரும்படி காந்தி, ராஜாஜி மற்றும் பெரியாருக்கு கடிதம் எழுதினார் ஜார்ஜ் ஜோசப். முதல் இருவரும் கோரிக்கையை நிராகரித்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரான பெரியார் கேரள அழைப்பை ஏற்று வைக்கம் சென்றார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்ற அந்தஸ்திலேயே அவர் சென்றதால் தலைமை பொறுப்பை தற்காலிகமாக ராஜாஜியிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றார். பெரியார் வைக்கம் சென்ற 1924ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி முதல் 1925ஆம் ஆண்டு நவம்பர் 29ஆம் தேதி வரை அவர் தலைமையில் வெற்றி விழா நிகழ்ந்தது வரையிலான காலத்தில் பெரியார் இப்போராட்டத்துக்கு பெரிதும் பங்களித்தார். எந்த நாட்டு குயிலின் கூட்டமும் பாடும் பாடல் கூக்கு, எந்த நாட்டு கிளிகள் பேச்சிலும் கொஞ்சம் மழலை உண்டு. சாதி என்ன கேட்டுவிட்டு தென்றல் நம்மை தொடுமா? தேசம் எது பார்த்துவிட்டு மண்ணில் மழை வருமா? உன்னோடு நானும் எல்லோரும் ஓர் சொந்தம் அன்புள்ள உள்ளத்திலே என்று கவிஞர் பழனி பாரதி எழுதுகின்றார். நாம் அனைவரும் ஒரே இறைத்தந்தையின் பிள்ளைகள். அவர் எல்லாருக்கும் சொந்தமானவர். அவரது பார்வையில் யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது. அவர் எல்லாரையும் மீட்பதற்காக தம் அன்பு மகனை அனுப்பியவர். ஆகவே அன்பு நிறைந்தவர்களே, இவ்வுலக வாழ்வு நிரந்தரமில்லை. வான்வீடுதான் நமக்கு என்றும் நிரந்தரம். அதுவே நமக்கு நிலைவாழ்வு அருளும் இடம் என்பதை எடுத்துக்காட்டி வேற்றுமைகளை வேறறுத்து சமத்துவ சமுதாயம் பேண நம்மை அழைக்கிறார் இயேசு என்பதை உணர்வோம். நிலையற்ற இவ்வுலகில் நிலையான இறைவனை பற்றி கொண்டு வாழ்வோம். அதற்கான இறையருளை இறைவனிடம் இந்நாளில் கேட்டு மன்றாடுவோம். அதில் புதியதொரு வாழ்வை அடைந்திடுவோமே, எத்துணை நன்று. புதியதொரு உலகம் கண்டிடுவோமே, எத்துணை நன்று. அதில் புதியதொரு வாழ்வை அடைந்திடுவோமே, எத்துணை நன்று. இன்று இறைவனில் ஒன்றாய் இணைந்திடுவோமே, எத்துணை நன்று. எத்துணை நன்று, எத்துணை நன்று. அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது எத்துணை நன்று. எத்துணை நன்று. வேற்றுமைகளை வேறறுப்போம் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். உண்மையான அமைதி என்பது அரசியல் ஒப்பந்தங்கள் அல்லது தூதரக உறவுகள் அல்லது இராணுவ உத்திகளிலிருந்து மட்டுமல்ல, மனத்தாழ்மையுடன் வாழ துணிவு காணும் ஆண்கள் மற்றும் பெண்களிடமிருந்து பிறக்கிறது
என்று கூறினார் கப்புச்சின் சபையைச் சேர்ந்த அருள்பணியாளர் ராபர்த்தோ பசோலினி. மார்ச் 6 வெள்ளிக்கிழமையன்று திருத்தந்தை 6ஆம் பவுல் அரங்கில் தனது முதல் தவக்கால தியான சிந்தனைகளை வழங்கிய போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தையின் இல்ல மறைவுரையாளர் அருள்பணியாளர் பசோலினி. இந்நிகழ்வில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கலந்து கொண்டார். ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார் என்ற தலைப்பை கருப்பொருளாக கொண்டு இவ்வாண்டிற்கான தவக்கால தொடர் சிந்தனைகளை வழங்கி வருகிறார் அருள்பணியாளர் பசோலினி. மனமாற்றம் மனத்தாழ்மையின் பாதையில் ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றுதல் என்ற தலைப்பில் அமைந்த அருள்பணியாளர் பசோலினி அவர்களின் முதல் தியான உரை நமது தொடர்ச்சியான ஆன்மீக மாற்றத்தில் மனத்தாழ்மையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியது. மோதல்களாலும் துன்பங்களாலும் சூழப்பட்ட உலகில் உண்மையான அமைதி என்பது அரசியல் அல்லது இராணுவ தீர்வுகளிலிருந்து பிறக்கவில்லை. மாறாக மனத்தாழ்மையை தழுவி வன்முறையை கைவிட்டு ஆதிக்கத்திற்கு பதிலாக உரையாடலை தேர்ந்தெடுக்கும் தனிநபர்களின் துணிவிலிருந்தே பிறக்கிறது என்று எடுத்து காட்டினார் அவர். மேலும் கடவுளின் அருளுக்கு ஆழமான நெருக்கமான வெளிப்பாடாகவும் நமக்குள் இறை உருவத்தை எழுப்புவதாகவும் நற்செய்தி அடிப்படையிலான மனமாற்றத்தை தனது உரையில் விவரித்தார் அருள்பணியாளர் பசோலினி. அசிசி நகர் புனித பிரான்சிஸின் தவம் பற்றிய படிப்பினைகளிலிருந்து தனது சிந்தனைகளை பகிர்ந்து கொண்ட அவர், மனமாற்றம் என்பது தன்னம்பிக்கை பற்றியது அல்ல, மாறாக கடவுளிடம் தொடர்ந்து திரும்புவது, நலமாக்குதல் மற்றும் இரக்கத்தை தேடுவது என்று விளக்கினார். மனத்தாழ்மைக்கும் மனமாற்றத்திற்கும் இடையிலான இன்றியமையாத தொடர்பை எடுத்துரைத்த அருள்பணியாளர் பசோலினி அவர்கள் புனித பிரான்சிஸ் அசிசியாரை எடுத்துக்காட்டி மனத்தாழ்மையை தழுவுவதன் வழியாகத்தான் உண்மையான மகத்துவம் வருகிறது என்று குறிப்பிட்டார். கிறிஸ்தவ பணிவு நம்மை சிறியவர்களாக்காது, மாறாக கடவுளின் விருப்பத்துடன் நம்மை இணைப்பதன் மூலம் நமது உண்மையான மகத்துவத்தை மீட்டெடுக்கிறது என்பதை விசுவாசிகளுக்கு நினைவூட்டினார் அருள்பணியாளர் பசோலினி. குறிப்பாக மோதல்களின் போது கிறிஸ்துவின் தாழ்மையான அன்பின் முன்மாதிரியை பின்பற்ற விசுவாசிகளுக்கு அழைப்பு விடுத்து புனித பிரான்சிஸ் அசிசியாரின் இறைவேண்டலுடன் இன்றைய நாள் தியான உரையை நிறைவு செய்தார் அருள்பணியாளர் பசோலினி. ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் அதிகரித்து வரும் வன்முறை மற்றும் அது குழந்தைகள் மீது ஏற்படுத்தியுள்ள பேரழிவை குறித்து தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளது யுனிசெஃப் நிறுவனம். தொடர்ந்து இப்பகுதி முழுவதும் தீவிரமடைந்து வரும் இராணுவ தாக்குதல்களால் இதுவரை ஏறத்தாழ 180 குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் மேலும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் அண்மைய அறிக்கைகள் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த கொடூரமான தாக்குதல்கள் மோதல் நிலவும் பகுதிகளில் குழந்தைகளின் பாதுகாப்பற்ற சூழலை வெளிக்காட்டுகின்றன என்று குறிப்பிட்டுள்ள அதன் அறிக்கை, பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மற்றும் சமூகங்கள் மீது இது நீண்டகால மன உளைச்சலையும் ஆழமான பாதிப்பையும் ஏற்படுத்தும் என்று எச்சரித்துள்ளது. மோதல்கள் நிலவும் காலங்களிலும் குழந்தைகளையும் கல்வி நிறுவனங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பது அனைத்துலக மனிதநேய சட்டத்தின் கடமையாகும் என்றும் கல்வி நிலையங்கள் எப்போதும் பாதுகாப்பான புகலிடங்களாக இருக்க வேண்டும் என்றும் அவ்வறிக்கை வலியுறுத்தியுள்ளது. பொதுமக்களின் உயிர்களை, குறிப்பாக குழந்தைகளின் உயிர்களை பாதுகாப்பதற்கும் போரின் கோரப்பிடியிலிருந்து அவர்களை காப்பதற்கும் அனைத்துலக சட்ட கடமைகளுக்கு அனைத்து தரப்பினரும் கட்டுப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது யுனிசெஃப் நிறுவனம். பெண்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து பாதித்து வரும் பாலின பாகுபாடுகளை சிறுவயதிலிருந்தே களைய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி சேவ் த சில்ட்ரன் எனப்படும் உலகளாவிய குழந்தைகள் நல அமைப்பு அனைத்துலக பெண்கள் தினத்தை கொண்டாடியுள்ளது. ஆண்களை விட பெண்கள் கல்வியில் சிறப்பாக செயல்பட்ட போதிலும் வேலைவாய்ப்பில் அவர்கள் பெரும் தடைகளை எதிர்கொள்கின்றனர் என்றும், குறிப்பாக ஆண்களுக்கும் பெண்களுக்குமான பாலின ஊதிய இடைவெளி இன்றும் ஒரு தொடர் சவாலாகவே உள்ளது என்றும் அவ்வமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. 25 முதல் 34 வயதுக்கு உட்பட்ட பெண்களில் ஏறக்குறைய 40 விழுக்காட்டினர் பல்கலைக்கழக பட்டங்களை பெற்றிருந்தாலும் அவர்கள் அதிக வேலையின்மை விகிதத்தை எதிர்கொள்கின்றனர் என்றும் கவலை தெரிவித்துள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை
அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.